நிறைய இடங்களில் கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போடும்பொழுது அங்கேருந்து மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணுறாரு. சார் நான் கொடுத்தெல்லாம் ஃபேக்குங்க, நீங்கள் என்னங்க அவசரப்பட்டு கூட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவரே சொல்கிறார். அவர் புஷியானந்த் அண்ணே நான் போட்டு அண்ணே ஃபேக்குனே, ஏன்னே அவசரப்பட்டு கூட்டமெல்லாம் போடுறீங்க, நான் கொடுத்ததெல்லாம் தப்பான டேட்டானே. இது விஜய் அவர்களுக்கும் போகுது. இதை யார் ஏமாத்துறதுக்கு சார் இதெல்லாம்? சார் ஒட்டுமொத்தமாக விஜய் ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் ஏமாத்துறாங்க. விஜய் அவர்கள் அவர் உண்மையிலே பெரிய கட்டமைப்பு இருக்குன்னு நினச்சி ஏமாந்துட்டு இருக்காரு. இந்த கட்டமைப்பே முதல்ல சொல்கிறேன் இல்லையா, இந்த நீங்கள் ஒரு பூத்துக்கு ஒரு ஆளுங்கிறதே போதாதும் போது அந்த ஒரு ஆளும் உங்களோட ஃபேக்காக வச்சுருக்கீங்க. நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க, கோயம்புத்தூரில் நான் பூத் நிர்வாகிகள் மாநாடு போடுறேன், அந்த கோயம்புத்தூரில் போட்டவங்கள உண்மையிலே பூத் நிர்வாகிகள் அவங்கெல்லாம். சார் பூத் நிர்வாகியாக வர்றவங்க யாராவது ஓடி வந்து டிக்கெட்டை தேட்டர் திறந்த மாதிரி ஓடி வந்து உள்ளே ஏறுவாங்களா யாராவது? அதை டிக்கெட் போட்டு விற்கிறாங்க சார். அதை இது தேட்டர் மாதிரி 2500 இந்தாப்பா வா வந்து விஜய் பாரு. நான் வந்து அப்போ வெளிநாட்டில் இருக்கேன் சார். ஒருத்தர் கூப்பிட்றாரு, தம்பி ஒருத்தர் கூப்பிட்டானே எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க. இது பூத் நிர்வாகிகள் மாநாடுப்பா, இதில் டிக்கெட்லாம் விற்க மாட்டாங்கப்பா. இல்லைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் 4 நாள் படிச்சு கேட்குறேன் சார், டிக்கெட் போட்டு வித்துட்டாங்க சார் பாதி இதை. இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இதை மறுபடியும் அவர் நம்ப வைத்து கொண்டே இருக்கின்றார். புஷியானந்த் ஏமாத்துறார். நீங்கள் அதை ஒரிஜினல் டேட்டா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அவர் இதுக்கு மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது நடவடிக்கை எடுக்காம விஜய் அவர்கள் இருக்க வரைக்கும் அது ஏமாத்திட்டே தான் இருப்பார். இப்போ இந்த 40,000 பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒருத்தரை போடுவாங்க. நீங்கள் அத்தன்டிக்காக எந்த டேட்டா உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு சொல்கிற மெம்பர்ஷிப் டேட்டா இல்லை இந்த டேட்டாலேயே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கான கூட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தை தக்க வைப்பதற்கோ அந்த கூட்டத்தை சரியாக வழிநடத்துவதற்கோ உங்களிடம் சரியான ஆட்களே இல்லை.